அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசியில் புதனின் உச்ச வீடும் ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதை காட்டிலும் அதை விட்டு விலகுவதால் நிச்சயமாக மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாகவே சுக்கிரனின் ஆட்சி வீடும் சனியின் உச்ச வீடுமாக இருக்கக்கூடிய துலாம் ராசியில் நுழையும் தருணம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான மாற்றத்தை அள்ளி கொடுக்கும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது. அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் பயிற்சியானது அபரிவிதமான மாற்றத்தை மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க செவ்வாய். ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான சனியை சமக்கிரகமாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசிதான் செவ்வாயின் உச்ச வீடாக இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நுழைவது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசி என்பது புதனின் ஆட்சி வீடாகவும் உச்ச வீடாகவும் இருந்தாலும் செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறாருங்க. எனவே அங்கு சஞ்சரிப்பதை காட்டிலும் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் நுழைவதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மகர ராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் பெறும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் இருக்கும்போது இந்த வேளையில் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலம் வருவதால் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி சந்திக்கும் தருணமாக அமைத்து கொடுக்கிறாருங்க மங்களகாரகரான செவ்வாய். பொதுவாகவே மங்களகாரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று பல பெயர்களில் அழைக்கக்கூடிய செவ்வாய் பல துறைகளில் தனது ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். நவ கிரகங்களிலேயே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருப்பவர் என்றால் செவ்வாய்தான். அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகள் அனைவரையும் வந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக அமையும். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் விரைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நுழைந்திருப்பதோடு மட்டுமல்லாது மிக விரைவில் அவர் உச்சமும் லாபஸ்தானத்தில் பெறப்போகிறார். எனவே லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் பல நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு. அதிலும் குறிப்பாக தொழில் ஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் தொழில் வளம் சிறப்பாக அமையும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம், பயம் போன்றவை நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. தொழில், வியாபாரம், உத்தியோகம் போன்ற பணிகளில் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எந்தவிதமான குழப்பமுமின்றி வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய அமோகமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. வெற்றி நடை போடக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் தொழில் ரீதியான பணிகளிலும் உண்டு. மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆதரவு கிடைக்கும். மிகவும் வலுவாக பூமிக்காரகன் மிக வலுவாக இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் நுழைவதால் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிறைவாக வருகிறது. மிக பெரிய அளவில் சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே நெருக்கடிகள், சிரமங்கள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக பிறக்கும் அற்புதமான வேலையாக இந்த வேலை மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதை செய்தாலும் அதை அதிக ஆர்வத்துடனும் துடிப்புடனும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவானின் சுப பார்வை மிகவும் வலுவாக செவ்வாயின் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. குரு மங்கள யோகத்தின் காரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு மங்கள ஓசை நிறைவாக இல்லத்தில் கேட்கும் என்பதோடு மட்டுமல்லாது மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதோடு வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும்
அபரிவிதமாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக வலுவாக செவ்வாயின் பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாது 4, 5 ஆகிய இடங்களிலும் கிடைக்கிறது. ராசியின் ராஜயோகாதிபதியான சுப பார்வை ஜென்ம ராசியில் பதிவதோடு மட்டுமல்லாது அவரது சொந்த ராசியின் மீதும் பதிகிறது. சுகஸ்தானமாகிய 4லும் பதிவதால் நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மிகப்பெரிய அளவிலான தனலாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே செவ்வாய் இந்த வேளையில் அற்புதமான அமைப்பிற்கு மாறுவதால் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. காலம் என்பது பெரிய அருள் மருந்தாக இருப்பதால் இந்த வேளையில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் பல்வேறு வகையில தடை தாமதம் சிக்கல் என்று சிரமங்களை சந்தித்த சூழலில் அவற்றிலிருந்து அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதோடு தாய்வழி உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்கி உறவு வலுப்படும். மாமன் மைத்துனர் வழியில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு கைகூடும் இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் வலுவாக இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து பூர்வஸ்தானத்தை பார்ப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட இந்த தருணத்தில் திருப்திகரமாக செய்து முடிப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த வேளையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் கனகச்சிதத்தில் கைகூடக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் மன நிறைவை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கை உயர்த்தும் தருணமாக இந்த வேலை அமைந்திருக்கிறது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை மற்றும் மருத்துவத்துறை, காவல்துறை என பல துறைகளில் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறார் செவ்வாய். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் செவ்வாயின் தினமாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும்.